அனைவருக்கும் எங்களது அன்பான இனிய காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேசலாமா? மேக்ஸிமம் நான் கடைப்பிடிக்கிறத மட்டும்தான் சொல்லுவேன். மற்றதை பற்றி நான் கடைப்பிடிக்காததை மற்றவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். நானும் லைஃப் ஸ்டைல் சரியாக வாழாமலாம் இருந்திருக்கேன். அதனால் உடம்புல நிறைய பாதிப்பு வந்திருக்கு. கண் கட்டுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை அவேர்னஸ் இல்லாதனால தான் வந்தவன. நீங்களும் அப்படி யாரும் இருக்கக்கூடாது. இப்போவே தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப் ஸ்டைலை நிறையா மாற்றுங்க. எதை பற்றி இப்போ நான் பேசும்போதே நீங்கள் தெரிஞ்சுருக்கேன். என்ன பற்றி லைஃப் ஸ்டைல், அதாவது வாழ்க்கை முறை நிறையா நல்லபடியாக இல்லாதனால தான் இப்போ பல பிரச்சனைகள், உடற்கூறுகள் சம்மந்தமாக பல பிரச்சனைகள், அதனால் மன உளைச்சல்கள். இதை நம்ம சரியாக அமைச்சிட்டோம்னா நம்ம லைஃபு ரொம்ப நல்லபடியாக இருக்கும். நிறைய பேர் பணத்தை பின்னாடி தான் ஓடிட்டுருக்காங்களே ஒழிய உடல் பின்னாடி ஓடுறதில்லை. அது எப்போ தெரியும்னா 40 வயசுக்கு மேலே தெரியும். இப்போ தெரியாது. ஏன்டா அப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நினைக்கும். இந்த லைஃப் ஸ்டைலில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில், அதாவது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 1980ஸ்லன்னு வச்சுங்களேன், 72 நான் பார்த்தேன். நான் சின்ன வயசில் ஒரு 5 வயசில் சொல்கிறேன். எங்கள் அம்மா வீட்டுக்கோ எங்கள் அப்பா வீட்லேயோ தாத்தா பாட்டிங்கெல்லாம் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 5 மணிக்குள்ளே எழுந்திருவாங்க. ஆம்பளைங்கெல்லாம் அந்த மராமத்து பணி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் அந்த டாய்லெட்லாம் கிடையாது. வெளியில் எங்கேயோ போயிட்டு வருவாங்க. ஆறு வாய்க்கால் எல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு இந்த ஆடு மாடு தண்ணி கோழிக்கு எல்லாம் தீவனம்லாம் வைப்பாங்க. அவங்கெல்லாம் 6 மணிக்குள்ளே அதெல்லாம் வேலையை முடிப்பாங்க. பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீடை சுற்றி க்ளீன் பண்ணிவிட்டு, மாட்டுக்கொட்டகை அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடுவாங்க. எல்லாம் 6 மணிக்குள்ளே முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நீர் ஆகாரம் சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் முத நாள் செஞ்சு வச்ச சாப்பாடை ரெடி பண்ணி கையில் எடுத்துக்கிட்டு வயலுக்கு போவாங்க. வயலில் போயிட்டு ஒரு 10 மணி வாக்கில் காலை உணவு சாப்பிடுவாங்க. காலைல நீராக வெறும் வயதில் நீராக குடிச்சா அவ்வளோ நல்லது. டீ காஃபி எல்லாம் அந்த காலையில் கிடையாது. அது கிராமத்தில். சிட்டிக்குள்ளே அது வேறு ஸ்டைல் அர்த்தம் பேசுவோம். முடிச்சுட்டு நேராக அந்த சாப்பாடை முடிச்சிடுறாங்களா 10 மணிக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. உடல் உழைப்பு செம்மையாக இருக்கும். அவங்க சாப்பிட்றது நல்ல உணவு தான். அதை கூட ஃபேட்டாக சேர விடாமல் அந்த உடல் உழைப்பு அவங்களே அந்த கலோரியை பேர்ன் பண்ணிடும். 3 மணிக்கு மேலே வீட்டுக்கு வருவாங்க. திரும்பி ஆட்டு மாட்டெல்லாம் கட்டி தீனி வச்சுட்டு சமைக்க ஆரம்பிப்பாங்க. சமைக்க ஆரம்பித்து 5:30க்குள்ளே நைட்டு சாப்பாடு, மதியம் சாப்பாடே கிடையாது. நைட் சாப்பாடை ஈவினிங் 5:30க்கெலாம் சாப்பிட்ருவாங்க. 5:30லேருந்து 6க்குள்ளேன்னு வச்சுங்களேன். 6 to 7 என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் உட்காந்து வாசலில் திண்ணை இருக்கும், இல்லை களை மாதிரி இருக்கும், உட்காந்துட்டு ஒரு கதை அந்த கதை எல்லாமே பேசுவாங்க. 7 மணிக்கு டான்னு போய் படுத்து தூங்கிடுவாங்க. இதுதான் அவங்க லைஃப் ஸ்டைல். இதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, நேரத்துக்கு தூங்குறாங்க, நேரத்துக்கு சாப்பிட்றாங்க, ஜங்க் ஃபுட்டு இல்லை. இது ஸோ அவங்களுக்கு நோய் நொடி ரொம்ப கம்மி. அதாவது தானாக உடம்புல கிரியேட் ஆகிற நோய் நொடிகள் பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் நோயில் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அது எப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தொற்றுகள். அது தொற்றுகள் யாராலுமே ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ திடகாரமாக தொற்று கழிவு வேணும். ஸோ அந்த தொற்றுகள் மூலமாக தானே நிறைய பேர் செத்துருக்காங்க ஒழிய நம்ம உடம்புல தானாக உருவாகிற நோய்களில் ரொம்ப சொற்பம். அதாவது ஜெனட்டிக் ரீதியாக வர வியாதிகள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்துடுவேன் தவிர தானாக உருவாகிற எந்த வியாதியுமே அவங்களுக்கு வந்தது கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைகள் என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள்? என்ன பண்ணுறோம்? நைட்டு 8 மணிக்கு தூங்குகிறோம். குறைச்சலாக 11க்கு மேலே தான் தூங்க ஆரம்பிக்கிறோம். குறைச்சலாக சொல்கிறேன். அந்த 11ங்கிறதெல்லாம் நான் சும்மா சொல்கிறேன். யாரும் 11 மணிக்கெலாம் தூங்குறதில்லை. 12, 1, 2, 3 மணி வரைக்கும். ஏன்னா 3 மணிக்கு மேலே அவங்களால முழிக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக எழுத்துருவான் பகவான், பாடா தூங்கலான்ட்டு. அது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க,
ஃபோன், லேப்டாப் இல்லைன்னா டிவி. என்ன ஆகும்? எல்லாமே ஆகும். இந்த தூங்குற நேரத்தில் தூங்காமல் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அப்போ எல்லா இன்டர்னல் ஆர்கன்களும் ஓய்வு எடுக்கிற நேரம். அப்போ நீங்கள் அதுக்கு வேலை கொடுக்குறீங்க. நைட்டில் கண்ணு முச்சோன்னு என்ன இருக்கும்? 12 மணி 1 மணிக்கு மேலே என்ன ஆகும்? பசி வரும். அப்போ எடுத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்நாக்ஸ். இது நானும் செஞ்சுருக்கேன் தப்பு, அதனால தான் சொல்கிறேன். ஸ்நாக்ஸ் தேடுவோம். ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கும். நல்ல ஸ்நாக்ஸாக இருந்தால் கூட நல்லதே கூட இந்த நைட்டில் சாப்பிடக்கூடாது. அமிர்தமே ஆனாலும் நைட்டில் சாப்பிடக்கூடாது. ஆனால் நம்ம அந்த நல்லது சாப்பிட்டா கூட ஓரளவுக்கு ஏதாவது அதை நினச்சிக்கலாம். அதுவும் சாப்பிட்றதில்ல. ஒரு வேர்க்கல்லையோ இல்லை அவிச்ச இது மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டங்களோ அது எதுவுமே சாப்பிடாம என்ன பண்ணுறோம்? நொறுக்கு தீனி, ஜங்க் ஃபுட்ஸ் இது தேடுறோம் நைட்டில். அதை எடுத்து வெளுத்து கட்டுறோம். ஆஃபீஸில் இல்லை வெளியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ தான் அது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சே. நான் ஒரு 3 மணிக்கு இந்த பிரியாணி சாப்பிட்டேன்டா, 2 மணிக்கு இந்த பிரியாணி சாப்பிட்டேன்டா அப்படின்னு அது ஒரு ஃபேஷனாகவே ஆக்கிட்டாங்க. அதில் உள்ள ஆபத்து எதுவுமே தெரியாமல். அவங்க என்ன பண்ணுறாங்க? 2:30 மணிக்கு பிரியாணி தின்றாங்க. இதை விட கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. இதை முடிச்சுட்டு டீ காஃபி இதெல்லாம் நைட்டில் எல்லாம் நடக்குது. 3 மணிக்கு மேலே தூங்குவாங்க. பார்த்துங்க, 3 மணிக்கு தூங்குனா என்ன 6 மணிக்கு எழுந்திருப்பாங்க? சொல்லுங்கள். வாய்ப்பே இல்லை. குறைச்சலாம் 10 மணி, 10 to 12. இதுதான் என் லைஃப் ஸ்டைல். 3/4 வயசு பேருக்கு இருக்குது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க நல்ல பேர் இருக்காங்க, நான் அவங்களெல்லாம் சொல்லலை. இதை ஃபாலோ பண்ணாதவங்க 90% பேர் இருக்காங்க. இன்னும் அளந்து பார்த்தியாடா அங்கெல்லாம் கூடாதுன்னு நான் ஒரு தோராயமாக தான் சொல்கிறேன். இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? காலை உணவு கட் பண்ணிட்டு அவசரமாக கிளம்புவாங்க, ஆஃபீஸுக்கு ஓடுவாங்க. அந்த அந்த சமயத்தில் என்ன கிடைக்கும்? டிஃபன் தீர்ந்து போயிருக்கும், சாப்பாடும் ரெடி இருக்காது. ஒரு ஜங்க் ஃபுட்டு, ஒரு காஃபி அடிப்பாங்க. ஜங்க் ஃபுட் அங்கே சமோசா வடைலாம் இருக்கும், மீந்து போனது. அதை வாங்கி ஒரு கட்டி சாப்பிடுவாங்க. அப்புறம் மதியம் நம்ம எத்தனை சாப்பிடுவாங்க? ஒரு 2லேருந்து 3:30 வரைக்கும் சாப்பிடுவாங்க. அது மீல்ஸ் சாப்பிடுவாங்களா? மீல்ஸா? சச்சா, எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுப்பா, அதெல்லாம் எவந்துப்பா கண்ட்ரி ஃபெல்லோ அப்படிம்பாங்க. அவங்க என்ன, எனக்கு நிறையா சொல்லணும் வாயிலே நுழையாது. பர்கருங்கிறாங்க, பீஸாங்கிறாங்க, சப்வேன்னு ஒரு கடை இருக்குது, அதில் மத்தியான உணவே அதான் அவங்களுக்கு. அப்புறம் பிரியாணி, அப்புறம் கிரில்டு சிக்கன் நல்லது தான். ஆனால் கிரில்டு சிக்கன்லாம் எந்த அளவுக்கு நல்லதுன்னா எனக்கு தெரியாது. அவன் எந்த கோழியை ஃப்ரெஷ்ஷாக தரானான்னு எதுவும் தெரியாது. இது பல பேரோட மதிய உணவு. அந்த மதிய உணவு முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு போவாங்க. ஒரு கும்பலாக கிளம்பி போவோம். என்ன இருக்கு இன்றைக்கி? பஜ்ஜியில் எத்தனை வகை? வாழைக்காய் பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி, ப்ரெட் பஜ்ஜி, இந்த மாதிரி நிறையா வகை. அதுக்கு சட்னி வச்சிடுறாங்க. மாஸ்டர் அது ஸ்ட்ராங்காக ஒரு டீ போடு அப்படின்ட்டுருவாங்க. இன்னொன்று சர்க்கரை தூக்கலாக போடுங்கம்பாங்க, சர்க்கரையில் உள்ள ஆபத்து தெரியாமலே. அப்புறம் இந்த இப்போ ஆந்திராவிலேருந்து புதுசாக இப்போ சென்னையில் ஓஎம்ஆர் ஸ்ட்ரீட்லலாம் நிறைய ஃபுட்டு ஒன்று வந்திருக்கு. ரவுண்டாக பாலாக ஒரு உளுத்தம் வடையை ரவுண்டாக சுட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது உளுத்தமாவு கிடையாது, எல்லாம் மிக்சடாக இருக்குது. மெயினாக மைதாவும் இருக்குது. அதுக்கு சட்னி, கார சட்னி, ஆந்திரா கார சட்னி, அதுக்கு வெங்காயம் இதெல்லாம் தொட்டுக்க வச்சு அது ஒரு பிளேட். அதில் தேவனுக்கு இவ்வளோ இருக்குது, அதை வச்சுட்டு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் 6 மணிக்கு சாப்பிட்டா நைட் 8 மணிக்கு சாப்பிடுவாங்களா? கண்டிப்பாக இல்லை. எப்போ திரும்பி நைட் சாப்பாடு? நைட்டு 11:30 மணிக்கு மட்டும்தான். இதேமாரி அவங்க டெய்லி ரொட்டீன் லைஃபு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறது கிடையாது, சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்றது கிடையாது, நல்ல உணவு சாப்பிட்றதில்ல. 90% ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றாங்க. அது ஜங்க் ஃபுட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வயிற்றுகளில் பல மாற்றங்களை உண்டு பண்ணும். இது ஒரு விஷயமா. நைட்டில் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காதனால இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் ஓய்வு எடுக்கிற நேரத்தில் அதுக்கு வேலை கொடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்க. இதில் என்ன திரும்ப உருவாகும்? நம்ம ரத்தத்தில் நச்சுகள் உருவாகும். என்ன ப்ராப்ளம்? நோய் உருவாகிறதுக்கு மெயின் காரணம் இந்த லைஃப் ஸ்டைல். இதெல்லாம் நீங்கள் மாற்றிட்டு இருக்கனால
தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் பண்ணுறதுனால உடம்புல ஹீட் உருவாகும். ஓகேவா? அந்த ஹீட் உருவாச்சுன்னா ஹீட்டு தான் மேக்ஸிமம் நோய்க்கு அடிப்படை காரணம். இன்னொன்று, உடம்பு ரத்தத்தில் நச்சு உருவாகிறது. உடம்பு ஃபுல்லாக நச்சுக்கள் உருவாகிறது எப்படின்னா இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது. ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற நச்சுக்கள் உருவாகுதா? இந்த நச்சு பிளட்டில் நச்சு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் நோய்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் வாழணுன்னா உடம்புல உள்ள நச்சுகளில் சிலதை இயற்கையாகவே உருவாக்கும். அதை அப்பப்போ நம்ம எடுக்கணும். உடல் சூட்டை தணிக்கணும். நேரத்துக்கு தூங்கணும். நல்ல உணவுகளே சாப்பிடணும். ஜங்க் ஃபுட் சாப்பிடுங்க, சாப்பிட வேணாம்னு சொல்லலை. அக்கேஷனலாக சாப்பிடுங்க. இப்போ எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க, அப்போ போய் ஹோட்டலில் சாப்பிடுங்க. இல்லை மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க. அதுவும் இப்போ குழந்தைங்களுக்கு பெரியவர்களுக்கு தெரியுதா தெரியலையாங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஜங்க் ஃபுட்டு வாங்கி வாரி இறைக்கிறாங்க. நானும் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் ஓர காலகட்டத்தில் அது கெடுதல் ரொம்ப தெரிஞ்சதுக்கப்புறம் டோட்டலாக நிப்பாட்டிட்டேன். எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் யாருமே கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதே கிடையாது. 12 வருஷம் ஆச்சு நிப்பாட்டி. நான் கல்யாணம் ஆனது புதுசில் மாமியார் வீட்டிலேருந்து கிளம்பும்போது எனக்கு இது வாங்கி கொடுத்துருவாங்க. ஃபாண்டா ஒய்ஃபுக்கும் எனக்கு வந்து ஸ்ப்ரைட்டு 1/2 லிட்டர் பாட்டில். 1 லிட்டர் வேணால் கையில் தூக்க முடியாது வெயிட்னு சொல்லிட்டு 1/2 லிட்டர் ஆள் கொண்டு குடிச்சிக்கிட்டு இருந்தால் தான் நாங்கள் டோட்டலாக கூல்ட்ரிங்க்ஸே நிப்பாட்டிட்டோம். ஸோ இது ரொம்ப இளந்தரமுறைக்கு இது சார். பிரியாணியாக எடுத்தால் கூல்ட்ரிங்க் பிரியாணி முடித்தோடனே ஒரு கேஸ்ட்ரிக்காக இருக்கிற கொக்கோ கோலாவோ இல்லை இன்னொரு பேர் வர மாட்டேங்குது, அது எல்லாத்தையும் குடிச்சிக்கிறாங்க. நல்லா ஆயில் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தா என்ன ஆகும்? மிக அருமையாக வேலை செய்யும் உடம்புல. ஸோ நல்லா உணவு எடுத்துங்க, நல்லா தூங்குங்க. இந்த ஹீட்டு குறைக்கிறதுக்கு எண்ணெய் தேய்க்கணும். வாரத்துக்கு 2 தடவை. அது சில சாஸ்திர சம்பிரதாயம்லாம் இருக்குது. அதை உங்கள் வீட்டு பெரியவங்களை கேட்டால் சொல்லுவாங்க. அன்னைக்கு ஆம்பளைங்க தேய்ச்சிக்கணும், பெண்கள் தேய்ச்சிக்கணும். ஸோ எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா உடம்பு சூடு ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். நல்ல உணவுகள் சாப்பிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டாக்ஸின்லாம் குறைஞ்சிரும். நடுவில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நல்ல இந்த மாதிரி வெந்தயம் போட்டுக்கிறது, இது மாதிரி நல்ல அதாவது டிடாக்ஸ் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொன்று, அதிகாலையில் ஏந்திரிங்க. அதிகாலைங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் 10 மணி தான். நான் அதை சொல்லலை. நீங்கள் 5 மணிக்கும் எழுந்திரிக்க சொல்லலை, 6 மணிக்கும் எழுந்திரிங்க. அதே போதும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சார், ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் நெய் குடிப்பேன். நெய் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கணும். அது அவ்வளோ நல்லது. ஸோ நான் என்ன சொன்னேன், உடம்பு டிடாக்ஸ் பண்ணணும். அதுக்கான சில இதெல்லாம் இருக்குது, இயற்கை பானங்கள்லாம் இருக்குது. அதை ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கணும். நல்ல உணவுகள் சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். உங்களுக்கு பிடிச்ச இதை மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்கள், அக்கேஷனலாக பண்ணுங்கள். மிக முக்கியம், நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ, தயவுசெய்து உங்கள் குழந்தைங்களாம் இப்போவே அதுமாதிரி வளங்க. இப்போ 3/4 குழந்தைங்க என்ன சாப்பிட்றாங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் தான். வீட்டில் ஃபுட்டு எதுனா உடனே நூடுல்ஸு, உடனே பாஸ்தா, இது 2 தான் முக்கிய உணவாகவே இருக்குது. இளைஞர்களுக்கு முக்கியமான நைட்டு உணவு என்னென்னா பரோட்டா தான் இருக்குது. மாதம் 1 தடவை சாப்பிடுங்க, அது ஏதோ இது பண்ணிக்கலாம். ஆனால் டெய்லி சாப்பிட்டா என்ன ஆகும் சொல்லுங்கள்? இருக்கிறதுலேயும் மிக கொடுமையான உணவுன்னா மைதா தான். அந்த மைதாவில் இருக்கிறதுல 3/4 ஜங்க் ஃபுட்டெல்லாம் மைதாவில் பண்ணது தான். பர்கர் ஆகட்டும், ப்ரெட் டோஸ்ட் ஆகட்டும், ஒரே 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு. உடம்பு சரியில்லைன்னா நிறைய பேர் எனக்கு வேறு எதுவும் வேணாம், சாப்பாடெலாம் வேணாம், ப்ரெட்டு சாப்பிட்டுக்கிறேன்றாங்க. அந்த ப்ரெட்டு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டில் அவ்வளோ சுகர் கண்டென்ட் ஏறும் நம்ம உடம்புல. இதுமாரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அது ஒவ்வொரு தனி டாப்பிக்காக பேசினா தான் நம்ம பேச முடியும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இந்த டிடாக்ஸ் லிக்யூட் சாப்பிடுங்க. டிடாக்ஸ் லிக்யூட்னால் சிம்பிளாக ஒரு சொல்கிறேன்னே, லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ்னால் சர்க்கரை அள்ளி போட்டு சமயம் அப்படி சாப்பிடாதீங்க தயவுசெய்து. வெதுவெதுப்பான நீரில் தேவையான அளவு லெமனை புழிஞ்சு கொஞ்சமாக உப்பு போட்டு
அதில் என்ன நீங்கள் அடிஷ்னலாக எதனால் மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த லைட் வார்ம் வாட்டரில் லெமன் புழிஞ்சு வெறும் வயிற்றில் குடிங்க. இதை நான் உங்களுக்கு டெய்லி பானமாக சாப்பிட சொல்லலை, வாரத்துக்கு ஒரு தடவை. இந்த மாதிரி லிக்யூட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம உடம்பை சுத்தகரிப்பு பண்ணுறதுக்கு நிறையா லிக்யூட்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ லெமன் சொன்ன மாதிரி பூசணிக்காய் ஜூஸ், சுரக்காய் ஜூஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் தனித்தனியாக தான் பேச முடியும், நிறையா இருக்க விஷயம். இதேமாதிரி வாரம் ஒரு நாள் டிடாக்ஸ் பண்ணுறதுக்கான லிக்யூட்ஸோ என்ன முறையோ அதை பண்ணுங்கள். நேரத்துக்கு தூங்குங்க, நேரத்துக்கு எழுந்திரிங்க. முக்கியமாக எக்ஸசைஸ், இது ஒரு டாபிக் பேசலாம். அதில் நிறைய விஷயம் இருக்குது. எக்ஸசைஸ், யோகா, வாக்கிங் இதெல்லாம் பண்ணுங்க. நீ பண்ணியாடா என்னை கேட்காதீங்க. நானும் அப்படி பண்ணாமல் தான் இருந்தேன். பண்ணுவேன், 10 நாள் ஜாலியாக வாக்கிங் போவேன். அப்படி எந்தோவாக இருக்கும், வாக்கிங் போகணுன்ற நம்மளும் அப்படியே ஹீரோ மாதிரி ஆகணும் அப்படின்லாம் நினச்சிட்டு போவோம். 10 நாள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் விட்டுருவோம். ஆனால் கடந்த 6 மாதமாக ஒரு பயம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் கூட விடுறதில்ல. எப்போ விடுவேன்னா இந்த மாதிரி ட்ராவலில் விடுவேன், அவ்வளோதான். இப்போ நான் டெய்லி காலையில் 5:15 எழுந்திருவேன். அதாவது வாக்கிங் மார்னிங்கில் பண்ண மாட்டேன், ஏன்னா டைம் இருக்காது எனக்கு. பசங்களை ஸ்கூலில் விடணும், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகணும். இந்த வேலைலாம் முடிச்சுட்டு ஆஃபீஸில் 45 மினிட்ஸ் நடப்பேன். அதுக்கப்புறம் யோகா ஒரு 15 நிமிஷம். எல்லா ஜாயின்ட்டுங்களுக்கும் இது பண்ணுற மாதிரி ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ்ங்களுக்கு ஒரு 15 நிமிஷம். மொத்தமாக ஒரு நாளைக்கு 1.25 மணி நேரம் பண்ணுறேன். இதை நீங்கள் பண்ணுங்கள். ஃபுட், உணவு, எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, அப்புறம் நேரத்துக்கு தூங்குறது, நேரத்துக்கு எழுந்திரிக்காது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களில் மாற்றங்கள் 3ஆவது மாதத்துலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அட்லீஸ்ட் மினிமம் 48 நாள், ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மண்டலம் நீங்கள் இதை கண்டுபிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு அடாப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மாற்றங்கள் தெரியும். எடுத்த உடனே சித்தாவோ ஆயுர்வேதமோ இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்த உடனே மாற்றங்கள் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் ஃபேமிலியும் நல்லாயிருக்கும், உங்கள் சந்ததியும் நல்லாயிருக்கும். உங்களை மன்றாடி வேண்டி கேட்டுக்கிறேன், ஜங்க் ஃபுட்டை தவிருங்க, நேரத்துக்கு தூங்குங்க, நல்லத உணவை சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.